இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, கடகம் என்றாலே சிறப்பு. அதாவது சந்திரனுடைய ஆட்சி பெற்று பிரில்லியன்சி ஒயிட்டனேட்டை விரும்பி அரசியல் இன்றைய முதல்வர் கூட கடகம்தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அப்படியாப்பட்ட இன்றைய முதல்வர் கூட கடகராசியில் தான் இருக்கின்றார். அந்த கடகராசி நண்பர்களுக்கு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கின்றது என்றால், உங்கள் ராசிக்கே கேளு யுகத்தை பெறுகின்றார். உச்சம் பெற்ற குருவும் கேதுவும் பெறும்போது கோடான கோடி இந்த உலகத்துக்கு தங்கம் ரேட்டு ஏறும். இன்னும் கோடான கோடி இன்பத்தையும் கோடான கோடி ஏகாந்த மகரிஷியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு பெரிய பின்னலை பண்ணும். யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பொன் பொருள் எல்லாத்தையும் வாழி வழங்கும், ஞானத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஞான குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ஞான குரு என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் ஒன்று சேர்ப்பு இருப்பதும் பல ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி 12 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி உச்சம் பெற்ற குருவோட கேது சேர்வு என்பது ஐஸ்வர்யம். இந்த நாட்டுக்கே நல்லது நடக்க போகுது, இந்த லோகத்துக்கே நல்லது நடக்க போகுது. இதை பார்த்து கொண்டு இருக்க எல்லாருக்கும் நல்லா நடக்க போகுது. அப்படியாப்பட்ட உங்கள் இடத்தில் ஒன்று சேரக்கூடிய கடகராசியை மட்டும் விட்டு விடுவானா? கடகராசிக்காரர்கள் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெறுவீர்கள். கடகராசிக்காரர்கள் மேயராக போகிறீங்க, கடகராசிக்காரர்கள் டெப்டி மேயராக போகிறீங்க, கடகராசிக்காரர்கள் பெரும் பதவிகள் அடைய போகிறீங்க, ஒரு நல்ல வாரியத்தை அடைய போகிறீங்க, அரசியல் தர்மகத்தை ஆக போகிறீங்க, ட்ரஸ்டி ஆக போகிறீங்க. இன்னும் நல்ல 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 ஐஸ்வர்யத்தையும் நல்ல 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 பலன்களையும் நல்ல 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 பேரின்பத்தையும் அடைஞ்சு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியாக கடகராசி இருக்கின்றது. எல்லா ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் அடைவதற்கு ஒரு தடவையும் திருப்பாம்பரம் சென்று அந்த ராகுகேது பகவானை வழிபட்டு வாருங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க திருப்பாம்பரத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நலம், வாழிய பல்லாண்டு.